அன்றைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசியங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1 அதிகாரம் 16வது வசனம் நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரு சொல்லுங்க. என்ன சந்தேகமா சொல்றீங்க? சில பேர் சொல்லுவதே சந்தேகமா சொல்றீங்க. ஆமென். நம்மளாம் யாரு? பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம் சுத்தம்னா நமக்கு தெரியும். சுத்தமா இருக்கிறது. ஆமென். பரிசுத்தம்னா என்னது? இன்னும் பரிசுத்தமா? அல்லேலூயா. சகலத்திலும் பரிசுத்தமா இருக்கிறது. சகலமும் பரிசுத்தமா இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இல்ல, ஒரு காரியங்கள்ல இல்ல, சகலத்திலும் பரிசுத்தமா இருக்கிறது. சுத்தமா இருக்கு. அது பேர் தான் பரிசுத்தம். ஆமென். சகலமும் பரிசுத்தமா சுத்தமா இருக்கும். சகலமும் சுத்தமா இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? சொல்லுங்க, பேசுங்க. ஆமென். சகலமும் பரிசுத்தமா இருக்கு. எபேசியர்கள் நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த அன்புல என்ன இருக்காதுன்னா மாசு இருக்காது, அதுல குறைவு இருக்காது, அதுல குற்றம் இருக்காது, அதுல தவறு இருக்காது, அல்லது அசுத்தமானது எதுவுமே இருக்காது. அது எப்படிப்பட்டதுன்னா அன்பில் பரிசுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பா பேசுற மாதிரி தான் இருக்கும், அன்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக அவருடைய இருதயத்துல நம்ம மீது நாம எதிர்பார்க்கிற நம்மீது உண்மையான அன்பு அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் மாயமாலமா இருக்கு. பேசுறது என்னவோ அன்பா இருக்கிறது மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனா கிரியைகள் சகலமும் நாம் கேள்விப்படும் பொழுது அல்லது பார்க்கும்போது அது மாயமானமா இருக்கும், அது ஏமாற்றுத்தனமா இருக்கும். நம்மிடத்தில் அன்புங்கிறதெல்லாம் பொய்யாவே இருக்கும். சில பேருடைய வாழ்க்கை அன்பை குறித்து நாம கொரிந்தியர் 13 வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 13 வாசிக்கும் போது நிறைய சொல்லப்பட்டிருக்கு அன்பை குறித்து. ஆமென். சும்மா ஒரு 2-3 வசனங்களை படிச்சு அது பொறாமைப்படாது. உண்மையா நம்ம அன்புனா ஸ்தோத்திரம் வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்க, இப்போ அவங்க வந்துட்டு அந்த ஒரு தம்பி வச்சுக்கிறீங்களேன், ஒரு தம்பி பக்கத்து வீட்டு தம்பி, நம்ம தம்பி இல்லை பக்கத்து வீட்டு தம்பி, அவன் ஸ்டேட்ல முதல் மாணவனாக அவன் ஸ்தோத்திரம் மார்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்ல முதல்வனாக வந்துட்டான், ஃபர்ஸ்ட் அவன் தான். அப்படிங்கும்போது ஸ்தோத்திரம் உண்மையா அன்பு நம்ம அவங்க மேல வச்சாக்க நமக்கு என்ன வரும்? நல்லா இருக்கிற தம்பி, நல்லா இன்னும் ஆசீர்வாதமா இருக்குது.
அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லைன்னா உண்மையான அன்பு இல்லைன்னா என்ன வரும்? நம்ம பிள்ளைங்க தான் இருக்குது, இது என்னதுக்கு தான் பிள்ளையா இருக்குதோ தெரியும், அவனும் இருக்கிறான் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட். இது என்னது? இது உண்மையான அன்பு இல்லை, பொறாமை. வேதம் சொல்லுகிறது அன்புக்கு பொறாமை இல்லை. ஆமென். இப்ப நம்மக்குள்ள வந்துட்டு ஒரு மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிறான்னாக்க அவன் மேல நமக்கு பொறாமையா இருக்கும், என் பிள்ளைக்கும் போது பெருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதே அடுத்த பிள்ளைக்கும் போதும் உண்மையா அன்பு செலுத்துறோம்னா எப்படி இருக்கணும்? ஆமா, அப்படிதான் நம்ம நினைக்கணுமே தவிர அந்த பிள்ளையை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம்னா அது உண்மையான அன்பா இருக்கவே முடியாது. அதனாலதான் ஸ்தோத்திரம், அன்புல என்ன இருக்கணுமா? பரிசுத்தம். ஆமென். அல்லேலூயா. ஒரு கணவனாகட்டும் மனைவியாகட்டும் நீங்க ஒருவருக்கொருவர் செலுத்துகிற அந்த அன்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். அது எப்படி இருக்கக்கூடாது? மாசு உள்ளதாக, குற்றம் உள்ளதாக, குறைவு உள்ளதாக, பொய்யானதாக அல்லது அசுத்தமானதாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் ஒரு சகோதரி கிட்ட பேசுறாங்க, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கிட்ட பேசுறாங்க. அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கு கணவன் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது. உண்மையான அன்பனாக உண்மையா பேசணும், யதார்த்தமா பேசணும், அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள கபடு, அதுக்குள்ள பொல்லாப்பு, அதுக்குள்ள அசுத்தம், அருவருப்பு இருந்துச்சுன்னா இந்த பேச்சுவார்த்தை என்ன ஆகாது? நியாயமானதா இருக்காது. பின்னால இது எங்கேயோ ஒரு அன்பின் பரிசுத்தம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு அளவு. யார் கூட பேசணும், எவ்வளவு பேசணும். ஆமென். எதிர்ப்பாளர் அப்படிங்கிறாங்க, பெண், இவங்க எதிர்ப்பாளர். அப்ப அவங்க கிட்ட என்ன பேசணும், எவ்வளவு பேசணும் அப்படிங்கிற ஒரு சட்டங்களை, விதிமுறைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த விதிமுறைகளை இவங்க தவறா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பங்கள்ல அவங்க எப்படி இருக்க மாட்டாங்கன்னாக்க பரிசுத்தமான இருக்க மாட்டாங்க. ஆமென். அசுத்தமா மாறி போயிடுவாங்க. அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா போயிடும், அவங்க பேசின வார்த்தையெல்லாம் பொய்யா போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயங்களில் மிக ஜாக்கிரதையா இருக்க வேணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான காரியம். சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் பரிசுத்தம் அப்படின்னா சகலத்திலையும் பரிசுத்தம், ஏதோ ஒண்ணுல மட்டும் இல்ல பரிசுத்தம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நடக்கை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பார்வைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய எல்லா காரியங்களையும் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கு. ஏதோ ஒண்ணுல பரிசுத்தம், இன்னும் ஒண்ணுல விலகினான், தவறான அப்படி இருந்துடக்கூடாது. பரிசுத்தங்கிறது எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கணுமா? ஆமென். ஒரு கணவன் மனைவி 2 பேர், கணவன் மனைவி 2 பேரும் ஹோட்டலுக்கு போனாங்க. போய் என்ன பண்றாங்கன்னா பார்சல் வாங்குறாங்க. சாப்பாட்டை பார்சல் வாங்கிக்கினேன், ஹோட்டல்ல சாப்பிடல, பக்கத்துல ஏதோ ஒரு பார்க் அங்க இருக்கிறது, அந்த பார்க்குக்கு போறாங்க சாப்பிட. அங்க போய் நம்ம அந்த மத்தியான நேரத்துல சோக்கிறோம், அந்த இயற்கை காற்றுல அப்படி உட்கார்ந்து பேசிக்கின்னு ஜாலியா சாப்பிடலாம் அப்படின்னு அங்க போயிட்டாங்க. அங்க போயிட்டு 2 பேரும் சாப்பாடு பார்சல் இல்லைங்களா பிரிக்கிறாங்க. ஒண்ணுல சாப்பாடுக்கு இன்னொன்னுல பணம் இருக்கு. இந்த ஹோட்டல்ல இருக்கிற அந்த கேஷியர் எப்படியோ பணத்தை வச்சிருக்கிறவன் ஏதோ மிஸ் ஆயிட்டு அந்த பார்சலை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சாப்பாடு நினைச்சு இவங்க கையில கொடுத்துட்டு இருக்கிறான். ஒரே மாதிரி இருந்திருக்கும் போல, இந்த அளவெல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கும் போல, வித்தியாசம் தெரியல, கொடுத்துட்டான்.
இவங்க பிரிச்சு பார்க்குறாங்க. ஒண்ணுல சாப்பாடு, ஒண்ணுல கட்டுக்கட்டா பணம். ஜனே என்ன பண்ணாங்க, சாப்பாட்டை விட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டாங்க 2 பேர். வந்து நேராக ஹோட்டலில் வந்து கேஷியரை பார்த்து, சார் இது மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு போனோம். ஒன்றுல சாப்பாடு இருந்துச்சு, ஆனால் இன்னும் ஒன்றில் பணம் இருந்துச்சு சார். எங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. பணம் என்ன கஷ்டப்பட்டு இந்த பணத்தை இது பண்ணீங்களோ, அது எங்கள் கையில் கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அதை திருப்பி கொடுக்கறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரே சந்தோஷம் அந்த முதலாளிக்கு, அந்த எஜமான், அந்த ஹோட்டலுடைய ஓனருக்கு ஒரே சந்தோஷம் ஆயிட்டு எல்லாம் அந்த மீடியாவில வர வச்சிருக்காங்க. எல்லாரையும் செய்தியாளர் வாங்க, இந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு குடும்பத்தை நான் இதுவரையும் பார்க்கல. அந்த மாதிரி யாருக்கோ கொடுக்கறதுக்கு வச்சிருந்த பணம் மிஸ் ஆகி போயிடுச்சு. ஆனா அவங்க 2 பேரும் கொண்டு வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. உண்மையாவே அவங்க பாராட்டுதலுக்கு உரியவங்க, பாராட்ட வேணும். அதனால எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு இந்த சொன்ன உடனே இந்த வீட்டுக்காரு இந்த ஆளுக்கும் அந்த அம்மாவும் குதிக்கிறாங்க. ஐயோ வேணாம் வேணாம் கத்துறாங்களாம். வேணாம் வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாம் சார், வேணாம் சார், பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், நீங்க எடுத்துக்கோங்க சார், நாங்க போறோம் சார், போறோம் சார். இல்ல இல்ல நாங்க அனுப்ப மாட்டோம். இவ்வளோ பெரிய காரியத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, எப்படி உங்களை நாங்க உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. இதுக்கு நாங்க ஏதாவது உங்களை கனப்படுத்தி நாங்க அனுப்பணும். இப்படி அனுப்புனா எப்படி? இது எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். அவங்களும் அப்படி நடப்பாங்க. அவர் சொன்னா, தயவுசெய்து தப்பா நினைச்சிடாதீங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, என் கூட வந்திருக்கிறவங்க வந்துட்டு எனக்கு மனைவி இல்லை, வேற ஒருத்தருடைய மனைவி. நாங்க 2 பேரும் திருட்டுத்தனமா வந்துட்டோம். இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, வீட்டுக்காரன் என்னை உயிரோட விட மாட்டேன். பயங்கர கோபக்காரன் பொருளாங்க. தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க. இப்ப பணத்துல உண்மையா இருந்தது கரெக்ட் தான், ஆனா எதுல உண்மை இல்லை, வாழ்க்கையில் உண்மை இல்லை. பாத்தீங்களா? ஆமென், அல்லேலூயா. சில பேர் எதுலைன்னா உண்மையா இருப்பாங்க, வேற ஒண்ணுல தவறிடுவாங்க. அதான் பிரச்சனை. பரிசுத்தம் அப்படின்னா ஏதோ ஒண்ணுல இல்லைங்க. பரிசுத்தங்கிறது எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? ஆமென், அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் நினைக்கிறேன், ஒரு வசனம் உண்டு. இப்போ நம்ம சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருக்கணும்னு சொல்றோம்ல, நான் பரிசுத்தவானா இருக்கணும் பரிசுத்தவானா இருக்கணும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இங்க ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு உண்டானவைகளில் எனக்கு என்ன பண்ணுங்க, என்ன கொடுக்கணுமா? பிச்சை கொடுங்கள். இப்படி செய்தா சகலம் நமக்கு எப்படி இருக்குமா? ஆமென். அந்த இரக்க குணம் நமக்கு வந்துடுச்சுன்னா, மற்றவர்களுக்கு தயவு பாராட்டுகிற அந்த எண்ணம் நமக்கு வந்துடுச்சு, நமக்கு இறங்குகிற அந்த சுபாவம் வந்தாச்சு, நம்ம மற்றவங்களுக்கு இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சகலத்திலையும் நம்ம யாரா? சுத்தமா இருக்கிறோமா? ஆமென், அல்லேலூயா. அப்ப சகலத்திலையும் நம்ம சுத்தமா இருக்கணும்னா, நமக்கு உண்டானவைகள்ல பிச்சை என்ன பண்ணிடணும்? செய்யலாமா? அந்த மாதிரி பிச்சை கொடுங்க. எத்தனை பேர் அப்படி செய்யறோம்? ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அப்ப நமக்கு உண்டானவைகளில் எல்லாம் சுத்தம் இருக்கணும். நம்ம சுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் சொன்னா, நமக்கு உள்ளவைகளில் நம்ம என்ன பண்ணணுமா? பிச்சை கொடுக்கணும். இந்த வேலையை செய்தது யாரு அப்படின்னா, கொர்நேலியோ அப்படின்னு சொன்னவர் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்துல 10வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா
நோக்கி ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கிறது, ஜனங்களுக்கு தான தர்மம் செய்கிற குணமும் இருக்கிறது. ஆமென். இந்த ரெண்டு காரியமும் எந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதோ அந்த மனுஷன் பரிசுத்தவான். ஆமென். இந்த மனுஷன் தான் எங்க போய் சேர முடியும்? பரலோகமே போய் சேர முடியும். ஆமென். எதுனா, அதாவது நல்லா செபிங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இந்த கிரியை உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போகுமானால், இந்த கிரியை மற்றவங்களுக்கு கொடுக்கிற இறங்குகிற அந்த சுபாவம் வாழ்க்கையில் இல்லாமல் போகுமானால், நீங்களும் சரி நானும் சரி பரலோகம் போக முடியாது. ஆமென். அது எப்படி சொல்றீங்க? ரட்சிக்கப்படுறது எல்லாருக்கும் தானே பரலோகம். அப்ப இந்த மாதிரி செய்யலைன்னா பரலோகம் போக முடியாதுன்னு சொல்றீங்க. எப்படி? அது சரியா? வேதத்துல அப்படி இருக்குதா? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 21 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. கர்த்தாவே கர்த்தாவே எங்க கூப்பிடுறாங்க? ஜெபத்துல தான் நம்ம கூப்பிடுறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே ஆண்டவரே இயேசுவா கர்த்தாவே தேவனே எங்களுக்கு இறங்கும் அப்படி நம்ம கூப்பிடுறோம்னா எதுல கூப்பிடுறோம்? ஜெபத்துல. ஆமென். அப்ப ஜெபத்துல கூப்பிடுறது தவறா? தவறு இல்லைங்க. ஏன்னா கொர்நேலியு தேவ சமூகத்துல எப்ப உபவாசித்து ஜெபிக்கிறவனாய் இருந்தான், ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். ஆமென். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் வரணும்னு ஆசைப்படுறவங்க எவ்வளவு பேர்? நான் பரலோகத்துக்கு வர மாட்டேன், இங்கதான் இருப்பேங்கிறவனா கேட்குது. நான் வர மாட்டேன், எனக்கு ஆடு மாடு நாய் கோழி எல்லாம் இருக்குது, நான் எப்படி விட்டுட்டு வர்றது? எப்படி விட்டுட்டு வர்றது? ஆமென். நீ காலையில கூட நான் நினைச்சேன், ஏசப்பா பல ஏக்கர் கணக்கில் இடங்கள்லாம் வாங்கி ஆடிட்டோரியம் மாதிரி சர்ச்செல்லாம் கட்டணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆசையா இருக்குது, எனக்கு கட்டணும், பார்க்கணும், லட்சக்கணக்கான பேரை பார்க்கணும் ஆசையா இருக்குதுப்பா. ஒருவேளை அப்படி கட்டிட்டேனாக்க நான் வருவேன், நான் பரலோகத்துக்கு. இன்னைக்கு காலையில் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆசையெல்லாம் இங்கே இருக்குமா, எனக்கு ஆசையெல்லாம் அங்கே இருக்குமா? என்ன பேசாம இருக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க போக மாட்டீங்க அப்படின்னா அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா இருங்க. இங்க நீங்க ஆசை வச்சுக்கினீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க கூட இன்னைக்கு வரையும் கோடீஸ்வரனா இருக்கிறாங்க இந்த உலகத்துல. யாருக்கு 5 பைசா கொடுக்க மாட்டாங்க, யாருக்கு தான தர்மம் செய்ய மாட்டாங்க, யாருக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. ஆனா கோடீஸ்வரங்க. ஆனா வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? நிறைய தீர்க்க தரிசனம் சொல்ற ஆட்கள் உண்டு, ஊழியக்காரங்க இல்ல. நம்ம குற்றப்படுத்துறதுக்கு சொல்ல, வேதத்துல இருக்கிறத நான் சொல்றேன். ஆமென். கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, யாருக்கும் எதுவும் செய்தது மாதிரி நமக்கு தெரியல. ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன வசனம் என்ன சொல்லுகிறது? 22 வாசிங்க. அந்நாளிலே
என்னை நோக்கி கர்த்தாவே 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 உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது போதும். இவங்க என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். கேள்விப்பட்டீங்களா? நம்ம இந்தியாவில் ஒரு ஊழியக்காரர் பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துவார். லட்சக்கணக்கான பேர் சேருவாங்க. அந்த அவருடைய பிரசங்கம் முடிச்சதுக்கு பிறகு எல்லாரையும் நிற்க வச்சு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவார். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறத தீர்க்க தரிசனமா சொல்லுவார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அதை செய்யறாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை அவங்க கிட்ட இருந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் போறது உண்டு. ஆமா, சில பேர் அற்புதம் செய்யறாங்க, பிசாசுகளை துரத்துறவங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? சாத விசுவாசி அல்ல, இவங்கெல்லாம் ஊழியக்காரங்க. அல்லேலூயா. ஊழியக்காரனாவே இருந்தாலும் புரிஞ்சா நீங்க சில பேர் நீங்க நினைக்கிறீங்க எப்படின்னா நடக்கலாம், என்னன்னா பண்ணலாம், எப்படின்னா போயிடலாம் பரலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அவங்க இப்படி இல்லையா, அவங்க அப்படி இல்லையா. நான் சொல்றேன், அவன் நரக போக போறான், நீயும் சேர்ந்து போய் போக போறியா? அவனை இனியா பாக்குற? நரகத்துக்கு போறவனை நீயா பாக்குற? அவன் பக்தி வைராக்கியம் தேவனுக்காக நிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கர்த்தனுக்காக ஒருத்தர் வைராக்கியமா நிக்கிறாங்கன்னா அவங்கள பாருங்க. சும்மா எல்லாரையும் பார்க்காதீங்க. உலகத்துல அவன் ஆசை, இப்படி எல்லாம் அனுபவிக்கணும்னு அவனுக்கு ஆசை. உலகத்துல அவனை போய் நீ பார்க்காத. ஏன்னா உலகம் அந்த ஆசை இச்சையும் ஒழிந்து போகும். இதெல்லாம் தேவனால் உண்டானது அல்ல. அது அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க பார்க்காதீங்க. டிவியில் எவ்வளவு பேர் வருவாங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அதுல ஆசீர்வாதம் கத்தருக்கே தேவ மகிமை. தேவ மகிமையில நிரப்பப்பட்டவர்களா, தேவனுடைய ஸ்தோத்திரம் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களா, தேவனுடைய ஸ்தோத்திரம் அவருடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களா, தேவனுடைய ஆவியில நிரப்பப்பட்டவர்களா. பரலோகம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஊழியக்காரர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? இப்ப ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? பரலோகத்துக்கு அங்கே வரும்போது அங்க முன்னால நின்னுக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வருஷம் 23. ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க அவர்களுக்கு சொல்லுவேன். அப்ப இவங்க என்ன செய்யலைன்னா அற்புதம் செஞ்சாங்க, அதிசயம் செய்தாங்க, பேய துரத்துனாங்க, பிசாசை துரத்துனாங்க, தீர்க்க தரிசனத்தை கூட சொன்னாங்க. ஆனா பிதாவின் சித்தத்தை அவங்க செய்யல. ஆமென், ஆமென். ஜெபம் முக்கியம். கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறது ஜெபம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. 6:33 மத்தேயில 6:33 மத்தேயு வாசிங்க. ஆகையால் கவலைப்படாதீர்கள். ஐயா 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். தேவ ராஜ்யத்தை தேடுறதுங்கிறது ஜெபம். ஆமென். ஜெபத்துல தான் என்ன பண்ண முடியும்? தேவ ராஜ்யத்தை தேட முடியும். நீதியை தேடினா நம்முடைய கிரியைகள் மூலமா தான் நம்ம நீதியை தேட முடியும். ஆமென். நன்மை செய்கிறதின் மூலமா தான் நீதியை தேட முடியுமே தவிர நீதிங்கிறது நன்மை செய்வது. ஆமென். அல்லேலூயா. நீதியை தேடுங்கன்னா எதெல்லாம் நன்மை இருக்குது, நான் எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தேடி கண்டுபிடிங்க.
என்னென்ன நன்மை இருக்கிறோ அந்த நன்மையெல்லாம் உங்களால முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க. இப்படி செய்தீங்கன்னா தேவராஜ்யத்தை ஏற்கனவே தேடுறீங்க, அதாவது ஜெபத்துல தேடுறோம், ஜெபிக்கிறோம். ரெண்டாவது நம்ம நீதியை செய்கிறோம், அல்லது எது நல்லது எது நன்மையானதுன்னு நம்ம தேடி அவைகளை நம்ம செய்கிறோம், நீதியை செய்கிறோம். இந்த ரெண்டையும் செய்யறதுனால நம்ம எதெல்லாம் விரும்பணும், எதெல்லாம் நம்ம திட்டமிடுகிறோம், எதெல்லாம் ஆசைப்படுறோம், எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், ஆமென். அப்போ நீங்க ஜெபம் பண்ணியும் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாங்க தெரிஞ்சுக்கங்க, நம்ம என்ன பண்ணல, தேவ சித்தத்தை செய்யல. ஜெபம் பண்றோம், ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இது செய்கிறோமா, செய்கிறோமா? ஆமென், அல்லேலூயா. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைங்க ஒருத்தர் கூட நீங்க மிஸ் ஆகிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆமென். நானும் அதில் ஜாக்கிரதையாக இருக்கிறேன், நீங்களும் அதில் என்ன ஆகிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது, நரக பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. இங்கே யாரெல்லாம் அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்க. உங்களை யாரு நான் அறியேன்னு சொல்றாருனாக்க, ஊழியக்காரனை பார்த்தே இந்த வார்த்தை சொன்னா விசுவாசுடைய நிலைமை என்ன? இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, சபையில் பாருங்க, உங்களால் யாருக்கு உதவ முடியும்னு பாருங்க. கர்த்தர் ஒரு சகோதரி சொன்னாங்க, நேற்று பாசமாக சொன்னாங்கன்னா, பேர் சொல்லுறதுக்கு நான் விரும்பல, சொல்லவும் கூடாது. அவன் எது சொன்னாங்களாமா, எங்க கிராமத்துல இருந்து வர்றாங்கல்ல அம்மா மாறுங்க, விசுவாசிங்க, அவங்களுக்கு நான் எதனா நான் செஞ்சிடறோம்மா, நாங்கள் அதை நாங்கள் நினச்சிருக்கிறோம், நாங்கள் செய்யணும்னு, நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் செஞ்சிடறோம்மா, துணியெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்குறோமான்னு ஒரு சகோதரி நேற்று சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பாசம் கர்த்தர் ஆசீர்வதிக்க, குடும்பங்களோட தலைமுறை தலைமுறை சந்ததி சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஆமென், அல்லேலூயா. இப்படி சிந்திங்கம்மா. அதனால ஐயோ பாருங்க, சோதனை பாருங்க, உங்களையே யோசிக்காதீங்க. இந்த ரெண்டு காரியத்தையும் செய்யணும். கொரோனையில் இந்த ரெண்டையும் செஞ்சாரு. அப்படி சமூகத்தை தேடினாரே, ஜெபம் பண்ணாரே, ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தார். இப்படி செய்யறதுனால பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதன் அனுப்பப்பட்டாருங்க. சும்மாவே ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிடணும் நீ கனவுல கூட காணாது. நீ எதையுமே செய்யாம கஞ்ச மாதிரி கஞ்சத்தனமா இருந்து நீ திடீர்னு செத்துட்டேன்னா கண்டிப்பா நீ பரலோகம் போக முடியாது. வேதம் அப்படித்தான் சொல்லுது. நான் என்ன சொல்றேன், நான் சொல்லலைங்க, தயவுசெய்து தப்பா நினைச்சிடாதீங்க, நான் சொல்லல, வேதமே சொல்லுது. இவ்வளவு பெரிய ஊழியக்காரனே போக முடியாதுன்னா நீயும் நானும் போய் சேர்றதுக்கு நமக்கு என்ன நன்மையை செஞ்சிருக்கோம்? என்னை சேர்த்துதான் சொல்றேன். ஆமென். அதுக்கு பிறகுதான் ஒரு தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே கண்டிப்பா நல்ல முடிக்க நன்மை இல்லை, கண்டிப்பா சோதனைனால யாருக்கு செய்யணும்னு எனக்கு தோணுதோ கண்டிப்பா செய்யணும். ஆமென். வேதத்தில் அப்படி பரிசுத்தவான்கள் செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிங்க. வேதத்துல செஞ்சிருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் செஞ்சிருக்கிறாங்க அந்த காரியங்களை. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிங்க. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இல்லாதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகவும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்காக
சேர்க்கப்படும். தர்மம் பண்ணும். தர்மம்ங்கிறது என்னது? பிச்சை. ஆமென். தர்மம்ங்கிறது என்னது? பிச்சை. ஆமென். அப்போ நாம நம்ம சபையில கர்த்தருடைய பிள்ளைங்க வாரத்தின் முதல் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். வாரத்தின் முதல் நாள் தோறும் அதான் சொல்றாரு அவர். ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணுங்க? அவனவனுக்கு உள்ளதை என்ன பண்ணுங்க? சேர்த்து வைங்க. நான் வரும்போது அதெல்லாம் நான் வாங்கிட்டு போய் எந்தெந்த சபையில எந்தெந்த பிள்ளைங்க யாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டத்துல வேதனையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பணத்தை நம்ம கொடுத்து அவங்களை என்ன பண்ணலாம்? திடப்படுத்துவோம், தைரியப்படுத்துவோம். செய்யலாமா? ஆமென். ஆமென். இங்கே நாம சேர்த்து நம்ம மட்டும் இல்லைங்க, மற்ற சபைகள் யாரெல்லாம் ஏழ்மை நிலையில வர்றாங்க, கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, போட்டுக்க துணி இல்லாம இருக்கிறாங்க, அவங்க லிஸ்ட் நான் வாங்கினேன். நம்மளால முடிஞ்சதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இப்படி நம்ம செய்து நம்ம கொடுக்கும்போது நம்முடைய பெயர்கள், நாம் செய்கிற உபகாரங்கள், நாம் செய்கிற கிரியைகள், நாம் செய்கிற தர்மங்கள் பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்திலே கணக்கில் போயிடும். கண்டிப்பா நீங்க பரலோகத்துக்கு போகும்போது அங்க என்னை நினைச்சீங்கன்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆண்டவரே, எங்க ஊழியக்காரனை கத்தி இப்படி இங்க வச்சிருந்ததுனாலப்பா, அவர் கட்டாயப்படுத்தி இப்படி செஞ்சதுனால நாங்க பரலோகத்துல இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். நான் உங்களுக்கு சுட்டி காட்டின இந்த வசனங்கள்லாம் எனக்கு அருமையான இதை பொதுவா சொன்னதில்லை, இது ஊழியக்காரர்களுக்கே சொன்ன வார்த்தை. இது தீர்க்கதரிசனம் யாருக்கு சொல்ல முடியும்? யார் சொல்லுவாங்க? பிரபல ஊழியக்காரங்க. அவங்க எல்லாம் லட்சக்கணக்கான பேர் அவங்க கூட்டம் வச்சாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் சேருவாங்க. அவங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்ப பிதாவின் சித்தம் செய்யாம நீ என்ன தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த உலகத்தை கலைக்கு இப்படி போனாலும் ராஜா நீ எங்க போயிட முடியாது. பேயினா துரத்து, பிசாசைனா துரத்து, என்ன அற்புதம்லாம் பண்ணி செத்து போனவன கூட உயிரோடு எழுப்பும். அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற நீதியை செய்யாமல் போனார். ஆமென். இந்த நீதியை, இந்த நன்மையை யாரு செய்தது அப்படின்னா கொர்நேலியு செய்தார் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் தானே. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் நினைக்கிறேன் 10வது வசனம் வாசிங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு என்ன வந்துருமா? தேவனால் அவனுக்கு மகிமை வரும், கனம் வரும், சமாதானம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததே, கர்த்தரின் மகிமை உன்னில் உதித்தது. இந்த மகிமை உதிக்கணும், கர்த்தரிடத்திலிருந்து வந்து உதிக்கணும்னா முன்பு அவன் யூதனா இருக்கட்டும் அல்லது அவன் கிரேக்கனா இருக்கட்டும். யூதனாக இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவன். கிரேக்கன் அப்படின்னா புறஜாதி, நம்மளை போல வச்சுக்கல. யாருன்னா இருக்கட்டும், எவன் ஒருத்த நன்மை செய்கிறானோ, நீதியை செய்கிறானோ அவனுக்கு என்ன வரும்னா மகிமை, கனம், சமாதானம். ஆமென். இப்போ கொர்நேலியு வந்துட்டு புறஜாதிங்க, அவர் வந்து யூதன் அல்ல. அதனாலதான் இந்த பேதுரு வந்து யூதனா இருக்கிறதுனால அவன் வீட்டுக்கு போறதுக்கு அவன் ரொம்ப யோசிக்கிறான். இவர் பேதுரு. எனக்கு ஒரு யூதன் இல்ல, அவர் வந்து புறஜாதி, என்ன ஜாதியோ தெரியல நமக்கு. ஆனா 100க்கு அதிபதி,
ஒரு கேப்டன் வச்சுங்களேன், ஒரு 100 பேர் இவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆளு ராணுவத்தில். ஆனா அவன் வீட்டுக்கு போறதுக்கு யோசிக்கிறான், ஏன்னா இவன் யூதன். ஆனா ஆண்டவர் உடனே ஒரு தரிசனத்தை காட்டினார். யாருக்கு? பேதுருவுக்கு. வானத்திலிருந்து ஒரு பெரிய துப்பட்டி 4 முனைகளும் கட்டப்பட்டதாக, வாசிக்க நேரம் இல்லை அதனால சொல்றேன். அதுல எல்லா 4 கால் ஜீவன்களும், மிருக ஜீவன்களும், ஊர்வன, பரப்பன, எல்லா மிருக ஜீவன்களும், பறவைகளும் எல்லாமே உள்ள இருக்குது. அதுல சுத்தமானது இருக்குது, அசுத்தமான பறவைகள் இருக்குது, மிருகங்கள் இருக்குது. மேல இருந்து கீழே இறங்குது. இந்த துப்பட்டி எங்க இருந்து இறங்குது? நல்லா கவனிக்கணும். இது முதல்ல எங்க இருந்து இறங்குது? பூமியில இருந்து ஏறல, பரலோகத்திலிருந்து இறங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென், ஆமென். இது சுத்தமானதும் அசுத்தமானதுமா இருக்குது. இப்ப இது இறங்கும் போது ஆண்டவர் அங்கிருந்து சொல்றாரு, பேதுருவே, இன்னும் வந்துட்டு இவங்க வரல, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? கொர்நேலியு வீட்டில இருந்து வர்றாங்க. தேவ தூதனால சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக ஆட்கள் அனுப்பி கொடுக்குறாரு அவரு. நீ போய் கூட்டிக்கணும் வா, இந்த பேதுருவை கூட்டிட்டு வான்னு. கூட்டி வரதுக்கு அங்கிருந்து வேலைக்காரங்க வந்திருக்கிறாங்க. இவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு தரிசனம் இவனுக்கு. ஏன்னா இவன் யூதன், போக மாட்டான். புறஜாதி இல்லையா, அவங்க வீட்டுக்கு போக மாட்டான். அப்போ அங்க இருந்து சத்தம் வருது வானத்துல இருந்து. இந்த துப்பட்டி இறங்கினோன்னு, பேதுருவே அடித்து புசிக்கிறார் ஆண்டவர். இந்த அடித்து புசி சாப்பிடுகிறார். இவன் சொல்றான், ஐயோ ஆண்டவரே, அசுத்தமானது ஒன்று இதுவரை என் வாய்க்குள்ள போனதில்லப்பா, இதை போய் சாப்பிடுன்னு சொன்னீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுற. நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அசுத்தமானதை நான் இதுவரை சாப்பிட்டதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்வானே. ஆமென், அல்லேலூயா. இந்த தரிசனத்தை காட்டினதுக்கு பிறகு, இது முடிஞ்சதுக்கு பிறகுதான் வெளியில இருந்து வந்து சொல்றாங்க, உங்களை கூப்பிடுறதுக்காக சில பேர் வெளியே நிற்கிறாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஒன்றும் பேசாத, அவங்க பின்னாடி போங்க, அவங்க ஒண்ணுமே கேட்காத, எங்க கூப்பிடுறாங்களோ போயிட்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, போ. இங்க வர்றாரு, வந்தாக்க எல்லாம் புறச்சாடிங்க. ஆமென், அல்லேலூயா. இவன் நினைச்ச மாதிரி அவங்க யூதர்கள் அல்ல, புறஜாதிகள். இங்க வந்த உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இந்த விஷயம் யூதர்களுக்கே தெரிஞ்சுனாக்க விட மாட்டாங்க. நீ எப்படா போகலாம் அந்த வீட்டுக்கு? அவங்க வீட்டுக்கு நீ எப்படி போகலாம்? அந்த வீட்டுல போய் நீ எப்படி தண்ணி குடிக்கலாம், சாப்பிடலாம், அவங்களோட எப்படி கலக்கலாம்? பிரச்சனை பண்ணிடுவானுங்க. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுதான் இங்க வந்த உடனே அந்த வார்த்தை சொல்றான் பாருங்க. எங்க கொர்நேலியு வீட்டுக்கு வந்த உடனே இந்த முதல்ல இந்த வார்த்தையை தான் பேசுறான் ஆளு. வாட்சி பாருங்க, 28 வாசி, 10:28 அப்போஸ்தலர் நடவடிக்கை. அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் சொல்லாதவனுக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். வந்த உடனே முதல்ல அந்த வார்த்தை தான் சொல்றேன். ஏன்னா நமக்கு புரிஞ்சார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவனுக்கு தெளிவு வந்துருச்சு. இந்த கொர்நேலியு யாரு, இவர் என்ன செய்யறாரு, இவர் எப்படி பக்தி பண்றாரு, தேவ சமூகத்தில் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாரு, எப்படி ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை எல்லாம் இவர் செய்தாருங்கிறது இங்க வந்த உடனே விஷயமெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா 35வது வசனம் வாசிங்க. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இப்பதான் இவருக்கு புத்தியா வந்துச்சு.
ஆமென். ஆமென். ஆண்டவரை பற்றியான சரியான தெளிவு தான் வந்துச்சு இவருக்கு. என்ன சொல்றாரு? எந்த ஜாதினா இருக்கட்டும், எவன் ஒருத்தன் நீதியை செய்கிறானோ, நீதினா என்னங்க? நன்மை செய்கிறானோ. இந்த நன்மை தான் என்னன்னு சொன்னோம் ஏற்கனவே நம்ம அவச்சரிக்கல. பிதாவின் சித்தத்தை செய்கிறானோ. ஆமென். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் செய்கிறானோ அவன் யாரா? அவன் தான் தேவனுக்கு உகந்தவன். அப்படின்னா விசேஷமானவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை தேவன் உங்களிடத்திலும் சரி என்னிடத்திலும் சரி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை செய்தாதான் நான் யாரையும் குற்றப்படுத்தலை. கருமையானவங்க, யாரையும் நீங்க குற்றவாளிகள், நீங்க குறைவு உள்ளவங்க, சரியில்லாதவங்க சொல்லி நியாயம் தீர்க்கிறதுக்கு நான் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் சரி என்னையும் சரி நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறவர் தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வருகையின் நாட்கள்ல, தேவன் தம்முடைய வருகையின் நாட்கள்ல ரெண்டு பிரிவா தேவன் பிரிப்பார ஜனங்கள். யார் யாரு? எல்லாம் விசுவாசிகள் தாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான் விசுவாசிகள் தான். விசுவாசிகளா நிக்கிறோம். இந்த விசுவாசிகளா நிற்கிற எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் ரெண்டு பிரிவா பிரிப்பாராம். ஒரு கூட்டம் எதுனா செம்மறியாடு கூட்டம். செம்மறியாடுங்கிற ஒரு பிரிவு ஆண்டவருக்கு வலது பக்கத்தில் நிற்க வைப்பாங்க. இன்னொரு பிரிவு வெள்ளாடு ஆண்டவருக்கு இடது பக்கத்தில் நிற்க வைப்பாங்க. அந்த வரிசையா இந்த வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா, வாட்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கு நினைக்கிறேன். நான் முடிக்க போறேன். சரியா நம்ம சொல்ல வேண்டிய காரியத்தை சரியான விதத்தில் சொல்லிட்டாங்க. அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குமே. ஆமென். நான் சொல்லுகிற இந்த காரியம், இன்றைக்கு நாம் கேட்கிற இந்த காரியங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த காரியங்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அறிவு குறையுமா நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். சரி, ஆண்டவர் பரிசுத்த நாமத்தில் சொல்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிங்க. சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லிடுவார். உலக தோற்றம் முதல் ஆமென் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொல்லிடுவார். யாரை பார்த்து? வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து. இந்த செம்மறி ஆடுகள் அந்த கூட்டத்தை பார்த்து. ஏன் செம்மறி ஆடை சொல்றாங்க நீதிமானுக்கு ஒப்பான்னு சொன்னா, செம்மறி ஆடு தலையை என்ன பண்ணாது, மேலே தூக்கி அப்படி இப்படிலாம் பார்க்காது. அங்க என்ன இருக்குது இங்க என்ன இருக்குலாம் பார்க்காது. அது தலையை குனிஞ்சுன்னா குனிஞ்சதுதான், தலை கீழே போட்டா போட்டதுதான். கீழே என்ன இருக்குதோ அது என்ன இருக்குதோ ஆகாரம் அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். வெள்ளாடு அப்படி இல்லை, முட்டா மரத்து மேலே ஏற்று
அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான்கள்னா யாரு? கண்டபடி ஸ்தோத்திரம் இருக்கு நடக்கிறது மாதிரி அல்ல. நீதிமான்களுக்குன்னு ஒரு தனி ஒரு நீதியே இருக்கிறது, வழியே இருக்கிறது. அது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் செம்மறி ஆடுகளை நீதிமானுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? உங்களுக்காக உலக தோற்றம் முதல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, பிரவேசிங்கன்னு சொல்லிட்டாரா? இப்போ யாரெல்லாம் போயிட்டாங்க? வலது பக்கத்தில் இருந்தவங்கலாம் போயிட்டாங்க. ஆமென். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? கீழே வாசிங்க. இவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு இந்த வலது பக்கத்தில் நின்றவங்களை பார்த்து சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இப்போ பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா, அவன் இயேசு ராஜா, அவன் அல்லேலூயா, அவன் இயேசுப்பா ராஜாவா இருப்பார். இப்போ மாதிரி இருக்க மாட்டாரு, சிங்காசனத்தில் இருப்பார், ராஜாதி ராஜா. இப்போ இயேசு ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, அதற்கு ராஜா பிரதித்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதராகிய இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள், எனக்கே செய்தீர்கள். ஆமென். எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொன்னேன். அதுதானுங்க இந்த நாளில் நம்ம சொன்னோம். நம்மளால முடிஞ்ச ஆகாரத்தை கொடுத்தோம், நம்மளால முடிஞ்ச வஸ்திரங்களை கொடுத்தோம், நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஸ்தோத்திரம். அதாவது தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அவர் பேர் புகழ் வரும். இப்போ நான் என்னைய கூட வச்சுக்கல, தீர்க்க தரிசனம் சொல்றேன், என் பேரெல்லாம் ஆகா ஓகோன்னு வரும். இப்போ பேயெல்லாம் துரத்துறேன், பிசாசிகள்லாம் துரத்துறேன், என் பேர் ஆகா ஓகோன்னு வரும். ஆனா பிதா விரும்புகிற சித்தத்தை நான் செய்யாமல் இதை மட்டுமே செய்து எனக்கு புகழையும் பேரையும் நான் வாங்கிக்கினேன். இந்த உலகத்துல நான் பெரிய கோடீஸ்வரனா நான் வாழ்ந்து நான் செத்து நரகத்துக்கு போனா என்ன பிரயோஜனம்? ஆமென், ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னார். ஏதோ ஒண்ணுல மாத்திரம் அல்ல, சகலவற்றிலும் பரிசுத்தம். ஆமென். உங்களில் உள்ளதை நீங்கள் பிச்சை கொடுங்கள், சகலம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். ஆமென். தேவன் முற்றிலும் நம்மை மாற்றிடுவாரு. நம்மளை பரிசுத்தவான்கள் நீதிமான்களுடைய இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வச்சிருவாரு. அப்போ ஸ்தோத்திரம், நீங்க கூப்பிட்ட உடனே கர்த்தர் உடனே உங்களுக்கு பதில் கொடுத்துருவாரு. அப்படி வசனம் இருக்குதா? ஸ்தோத்திரம். நேரம் ஆயிடுச்சு, முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். கவனி தம்பி, நீ திருமணியை எல்லாரும் திரும்புவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 58:10 வாசிங்க. ஏசாயா. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கி
திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். வாசியர் 9வது வசனம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். போதும் சொல்றாரு இல்லையா? நீ கூப்பிடுவாய், அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாரா? மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், அப்ப அவர் சொல்லுவாரா? இதோ இருக்கிறேன்னு சொல்லுவார். இந்த காரியத்தை நாம செய்யலாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கருணாநிதியோட பிள்ளைகளை யாரெல்லாம் தேவராஜ்யத்துக்கு போகணும்னு உண்மையா பக்தி செய்றீங்களோ, தேவராஜ்யத்துக்கு நீங்க உண்மையா போய் சேரணும்னா இந்த காரியத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தலைக்கு மேல எடுத்துக்கொண்டு தேவ வார்த்தை இதை நாங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஸ்தோத்திரங்களுக்கு இந்த வசனங்களை எங்களுக்கு காண்பித்தார். வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் அப்ப நான் தேவ சமூகத்தை அதிகமாக நான் உணர்த்தப்பட்டேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களை பேசுற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு சபையிலே சொல்லிடு, ஆராதனையில் சொல்லிடு, எல்லாருக்கும் சொல்லு, என் பிள்ளைங்க எல்லாம் தேவராஜ்யத்துக்கு போறாங்க. ஆமென். அதனாலதான் இந்த வசனங்களை இன்னைக்கு ஸ்தோத்திரம் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு வசனங்கள் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வார்த்தையின்படி செய்வதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். நல்ல தீர்மானம் எடுப்போம். நமக்கெல்லாம் ஒரு காரியம், இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல. உலகத்தில் நம்ம நிரந்தரமா வாழப்போகிறோம் அல்ல. எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுட்டு போக போறோம். ஆமென், ஆமென். இது அல்ல, இது அல்ல, இன்னும் பல கோடி கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஊழியத்தை வேலை செய்து லட்சக்கணக்கான பேர் ஆதாயப்படுத்தி இந்த பூமியில நம்ம சீரும் சிறப்புமா இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். நம்ம இருக்க போறது இல்லை. நான் போகும்போது எங்க போகணும்? தேவராஜ்யத்துக்குள்ள போகணும். நாம சும்மா இங்க இருந்துக்கினேன், என்ன போல பரிசுத்தவான் யாருமே ஆளுகளை ஏமாத்திக்கினேன். ஒரு மனசு, நல்ல மனசு இல்லாம, நல்ல இருதயம் இல்லாம, கொடுக்கிற எண்ணமே இல்லாம இன்னைக்கு நாம ஜாக்கிரதை ஆயிடுவோம், எச்சரிப்பு அடைஞ்சிடுவோம், நன்மை செய்வோம், பிதாவின் சித்தத்தை செய்வோம், ஜெபமும் பண்ணணும், பிதாவின் சித்தத்தையும் செய்வோம். ரெண்டையும் செய்தால்தான் முதலாவது தேவ ராஜ்யத்தை அப்படி நீதியும் தேடு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பூமியிலேயும் கொடுக்கப்படும். 100 தனியான பலனை கத்த பூமியிலே கொடுத்துருவாரு. மறுமையில நித்திய ஜீவனையும் பெறுவோம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வார்த்தைப்படியே கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிச்சோம். கூடவே இல்லாமல் நாம் வாழ முடியாது. இப்பக்கத்திலே இல்லாமல் நாம் வாழ முடியாது. இல்லாமல் நாம் வாழ முடியாது. பக்கத்திலே இல்லாமல் நாம் வாழ முடியாது. உயிரற்ற